இவர்கள் யார் தெரியுமா? வேலைக்காக மலேசியா நாடு என்று வேதனையோடு வந்தவர்கள். எவனோ புத்த புலி வீசுவால் 4 ஆண்டு சிறையில் இருந்துவிடு நாடு விரும்பியவர்கள். ஃப்ளைட்ல வந்தோம், அமைதி இல்லை. ட்ரெயின்ல வந்தோம், நிம்மதி இல்லை. ஊருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. 4 வருஷம் நகை வாழ்ந்து என்னடா ஜெயமா, ஊருக்கு போலாமா? ஏடா பதில் சொல்ல இருக்க? அவன் பல நினைப்பு போயிட்டான். எப்போ போட்டாங்க? ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஷோ இப்ப போட்டாங்கய்யா. பாட போட்டா சவுண்ட் கேட்கும்ல. அது நீ ஏன் சவுண்ட் விடுற? உள்ள டிக்கெட் கூடிய 3 10 ரூபாய் கேட்டு 5 ரூபாய் கேட்டு கொடு. எங்க தியேட்டர்ல 5 ரூபாய் கேட்டலாம் இல்ல. 10 ரூபாய் கேட்டதா 5 ரூபாய்க்கு. எது 10 ரூபாய் டிக்கெட் 5 ரூபாய்க்கு? அடுத்த பாக்கிறதுக்கும் வசனம் பாடலாம் கேக்குறதுக்கு நான் 10 ரூபாய். என் ஃப்ரெண்டால பார்க்க முடியுது, கேட்க முடியும். அது 5 ரூபாய். எத்தனை பேர் கிளம்பிக்கீங்க? 4 பேர். டிக்கெட்லாம் தீந்து போய் போ. ரகுமான் போலாம். என்னடாச்சு? 10 ரூபாய் டிக்கெட் 5 ரூபாய்க்கு தர மாட்டானா? கவுண்டரே க்ளோஸ் பண்ணிட்டான். லர்ன் பண்றது இன்னைக்கு தியேட்டருக்கு தான் கேட்டானா? இப்பதான் மாப்ள ஸ்டார்ட் பண்ணிருக்கா. வா மாப்ள. இனி பக்கத்து ஊருக்கு போய் தாண்டா படம் பார்க்கணும். மாப்ள சிரிக்க சின்ன சாமி வரடோய். ஏமா வந்துட்டானப்பா? யோ சின்ன சாமி நில்லியா? அப்ப இப்படி இருக்குல்ல, இன்னும் பேசிட்டு போலாம்ல. இந்த ஐயா சபை கூடி இருக்கு, இன்னும் பேசி போறதுக்கு. ஏயா சின்ன சாமி, நீ வாக்கையில சிரிக்கவே மாட்டா? நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்காவது கொஞ்சம் சிரிட்டு போயா. எப்படிடா சிரிப்பு வரும்? விவசாயம் பண்ணி பண்ணி கண்காரன அலையில சிரிக்க சொல்றாங்க. இவனை சிரிக்க சொன்னது வேஸ்ட் மாப்ள. டேய் மாப்ள, மொட்டா மாசாமி வரடோய். மாறனாடா. ஏய் கையில அல்லாவும் பூண்டா. ஆஹா, சாமி இன்கூட்டி இருக்காங்களா? எஸ் பையன் அப்படிதான். மாப்ள உட. யோ மொட்டா ராசாமி, ஒழுங்கா வந்துரு இல்ல ஓடி வந்துப்போம். ஏன்டா என்ன இப்படி இம்ஸ் பண்றீங்க? இல்ல என்ன வழக்கம் போல பூ அல்வாவுமா இப்படி வாங்கி போய் தானே வததானே போய்கிட்டு இருக்க. தொட்டத முழிக்கிறா பாரு. மா ராமசாமி, எப்ப பார்த்தாலும் மொட்டை தேவையாலியே முடியே வர மாட்டியா? என் கொண்டாடி கர்ப்பமான உடனே குழந்தை நல்லபடியா போகணும்னு பழனி முருகனை வேண்டிக்கிட்டு மொட்டை போடுறேன். முடிய வளர்க்க முடியாத அளவுக்கு எப்ப இல்லாம பெருதள்ளி இருக்கா. என்ன பண்ண சொல்ற? சரியா கேள்வி. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இத சாப்பிடு, அது தானா சாப்பாயிரும். ஆஹா, கட் பண்ணத்தான் சரியா வரும். இப்ப சொன்னியா இதான் கவர்மெண்ட் பாயிண்ட். கட் பண்ணாதான் கொண்டே போகாது. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கட் பண்ண சொன்னா போறாண்டா டேய். அல்வா பூ வேணுமா? இவங்களோட சிப்பெல்லாம் வெயில தான். வீட்டுக்கு போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை. அரசு சாசு நானா ஊர் ஒத்தாசு சொல்லட்டுமாமா? வேணாம் வேணாம். இப்படி ஊர் ஒத்தாசு பண்றேன்னு பக்கத்துல உட்காந்து உரசா இதனை எப்படி போட்டு வச்சிருக்கு. அம்மா பசிக்குதுமா. கோழ கொதிச்சு இருக்குல்ல. இப்ப ஒரே இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஊதிடுன்னு எங்க அப்பா சொன்னாரு. சொன்னது மாதிரியே ஊதிக்கு இருக்க. பாத்தியாடா அம்மாவ? ஊதி ஊதி நெஞ்சு வைக்குது. ராத்திரி எல்லாம் இருமிட்டே இருந்தா என்ன ஏதுன்னு என்னைக்காவது கேட்டியாடா நீ? ஒரு சளி காசுக்கு உன்னால பிரயோஜனம் இல்ல. சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா வந்து நிக்கா. ஏ வரது வாதமா போய் போட்டி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. போய் கை கழுவிட்டு வா, சாப்பாடு போடுறேன். நீ இப்படி செல்ல கொடுத்து கெடுத்து வைக்க அவன் ஒரு எல்லாம் சீட்டு வர்றான். இந்த வசமொழி இசையாக மாறுவது எப்போது? பங்கஜம் 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 என்னாச்சு? கைகாலிக்கிண்டு இருந்தேனா என்ன மக்கமாயிடுது. கோவில் இருந்து சொன்னாலும் இல்லையோ எனக்கு கையும் ஓட காலும் ஓடல. இவாத்திட்ட அவ கொடுக்க, அவர்கிட்ட இவளுக்கு கொடுக்க. ஐயருக்கு புத்தி கிட்டு போச்சு. எல்லாரும் பேசிட்டே போயிருக்கா. அம்மா அம்மா சாப்பாடு ஆயிட்டா? அம்மா உடம்பு முடியல, அதனால யாத்து சமையல் பண்ணல. ஏன் உன உடம்பு நல்லா தானே இருக்கு, நீ சமையல் பண்ண வேண்டியதானே? ஆமா, உன்னை பெத்த பாவத்து நான் சமைச்சு வேற ஒண்ணுமா? ஏடா அம்மா தான் ஹார்ட் பேஷண்ட் தெரியும் இல்லையோ? நீ வேலைக்கு போறது இல்ல. அம்மாக்கு ஒரு தசை ஆள இருக்க மாட்டா. வேலை கிடைக்கல, அதான் வேலைக்கு போல. இப்ப சாப்பிட கிடைக்காதா? நீ பொங்கல் சுண்டெல்லாம் சாப்பிடு. கோயில இருந்து கொண்டு வந்தது தானே. மாசத்துல 10 நாள் அதானே சாப்பிடுறேன். ஆமா நானா இருந்தேன். பண்ணி கொடுக்க மாட்டேனா சாப்பிடுறேன். இப்படி பாசா சொன்னா விச கூட சாப்பிடுவோம்ல.
பசங்களோட சுத்தி சுத்தி உனக்கு பிராமண பாஷையும் மறந்து எடுத்து ஆச்சாரமும் மறந்து எடுத்து இப்படி ஒரு பிள்ளைய வெத்து வச்சுக்க. இந்த நலிவுற்ற தாய் பொலிவுற்று வாழ்வது எப்போது? பாத்திமா அண்ணே சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். அப்பா சாப்பிட்றாமா? சாப்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டாரா? குடிச்சேன்.